ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். கார்பனுடைய காம்பவுண்ட்ஸோட பற்றியும் அதோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் என்னது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ எலமெண்ட் பீரியாடிக் டேபிள் நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். அந்த பீரியாடிக் டேபிள் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 105 எலமெண்ட் இருக்குது. அந்த 105 எலமெண்ட்டில் ஒரு ஆள் மட்டும் ஒரு பெரிய பிரான்ச்சையே உருவாக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம லெவல்த்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். என்னன்னா கார்பனுக்கு கேட்டினேஷன் என்ற ஒரு எபிலிட்டி இருக்குது, ஒரு சிறப்பு குணம். அதனால் கார்பனுடைய காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன ஆகிடுது, பல மடங்கு பல மில்லியன் மடங்கு என்ன ஆகிடுது அதிகமாக இருக்குது மற்ற காம்பவுண்ட்ஸை விட. அதனால் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து எக்ஸப்ட் கார்பன் ஒரு பிரான்ச்சு, அது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுதான் மெட்டலர்ஜியில் படிச்சது. எல்லா எலமெண்ட்ஸ் இப்போ 115 எலமெண்ட்ஸில் 115 எலமெண்ட்டில் 116 எலமெண்ட்டு என்ன, அது எந்த பிரான்ச்சு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஒரே ஒரு எலமெண்ட்டு மட்டும் என்னது அது தனிப்பிற. ஏன் அவ்வளோ இதுக்கு மட்டும் இவ்வளோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கு மட்டும் ஒரு தனி பிரான்ச்சுன்னு சொன்னால் கார்பனுடைய காம்பவுண்ட்ஸோட எண்ணிக்கை என்ன ஆகிடுது ரொம்ப அதிகம். ஏன் அவ்வளோ அதிக எண்ணிக்கையில் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் கேட்டினேஷன் என்ற ஒரு சிறப்பு குணத்தால் வந்துச்சு. கேட்டினேஷன் என்ற ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, எபிலிட்டி ஆஃப் an element to combine with itself, it is what is called the catenation. ஸோ அதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நாம் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈதர்ஸ் என்ற ஃபர்ஸ்ட் லெசனை படிக்கிறோம். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அல்லது ஆல்கஹால்ஸ், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈதர்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால்ஸை பற்றி படிக்கிறோம். இதில் வந்து பேசிக், முதல்ல இன்னைக்கு நடத்துறது பேசிக்கு. அதை நல்லா கற்றுக்கினா மட்டும்தான் உனக்கு என்ன ஆகும், அந்த ரெஸ்ட் ஆஃப் த உனக்கு புரியாது. ஒட்டுமொத்த ஆர்கானிக்கே புரியணும்னா இந்த பேசிக்கான விஷயம், இந்த கிளாஸ் லெவலில் நீ கற்றுக்கணும். ஏபிசிடி போல். ஏபிசிடி தெரியலன்னா உனக்கு வேர்ட்ஸ் படிக்க தெரியாது, சென்டென்ஸ் படிக்க தெரியாது, சிரமப்படுவேன். படிக்க சரியாக படிக்கலை, எழுத்தே தெரியலன்னா எப்படி வார்த்தையை படிப்பேன், அப்புறம் எப்படி வாக்கியத்தை படிப்பேன். அதனால் இந்த பேசிக்கை கற்றுக்கணும். ஏன்னா நம்ம போன வருஷம் கோவிட்டில் இருந்தோமா, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் அதிகமாக லேர்ன் பண்ணியிருக்க முடியாது. அதனால் இப்போ அதை கற்றுக்குறோம். அதுக்கு தான் ரெஃப்ரெஷர் கோர்ஸும் கூட. ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈதர்ஸ். ஃபஸ்ட்டு ஈதர்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆல்கஹால்ஸ் எடுத்துப்போம். ஆல்கஹால்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அந்த காம்பவுண்டில் வந்து OH என்ற ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா, ஃபார்முலாவில் OH என்ற ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்கஹால். So alcohols are derivatives of hydroxy derivatives of alkanes. Hydroxy derivatives of alkanes are called alcohol. Hydrocarbon is alkane, hydrocarbon, methane, ethane. இதுக்கு நான் ஒரு பாட்டாவே பாடி, ஏன்னா அந்த பேருக்கு இது தேவைப்படுது. அதனால் ஒரு பாடு, அதாவது சாங்கு வழி வேதியியல், சரியா, அந்த வேதியியலை ஈஸியாக ஒரு பாட்டு வழியாக படிச்சுக்கலாம். அதுக்கு தான் இப்போ மீத்தேன். இதில் வந்து ஒரு ஹெச்சை எடுத்துடுறோம், ஒரு ஹெச்சை ரிமூவ் பண்ணுறோம். அந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன போடணும், OH குரூப்பு போடணும். அந்த OH போட்டோம், சரியா. அப்போ இதுதான் வந்து வாட் இஸ் கால்டு ஆல்கஹால். ஆல்கஹால்னா அது யார், ஹைட்ராக்சி டெரிவேட். ஹைட்ராக்சின்னா OH குரூப்பு, சரியா. OH குரூப்பு, அதை தான் நம்ம ஆல்கஹால்னு பேர் வைக்கிறோம். ஸோ they are derivatives of hydroxy derivatives of alkane. Hydroxy derivatives of alkanes are called என்னது, alcohols. புரிஞ்சுதா? இப்போ இதில் கிளாசிஃபிகேஷனை நம்ம படிக்கணும். இப்போ ஆல்கஹால்ஸ் வந்து எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் எங்கேயாவது ஆல்கஹால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்கஹால்ஸ் எங்கே நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? சரி, அந்த ஆல்கஹால் பெவரேஜஸ் அதை நம்ம வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறோம், சரியா. நீ வந்து கொஞ்சம் கொச்சையாக சொல்கிற, நான் வந்து சயின்ஸ் டீச்சர் டீசென்ட்லி காலிங் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ், மதுபானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அப்புறம் வேற எங்க, இந்த நம்ம இதுலேயே வந்து இந்த ரெட்டினால்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, வைட்டமின் ஏ, அதுவே ஆல்கஹால். எப்பெல்லாம் ஒரு பேர் வந்து ஆள்னு முடியுதோ அதில் OH குரூப் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆல்கஹாலுக்கு அது நம்ம பார்க்க போகிறோம். ஆல்கஹாலுடைய சஃபிக்ஸ் வந்து ஸ்பெஷல், அந்த சஃபிக்ஸ் வந்து ஓஎல்னு முடிகிற பேர், டெட்டால்னு முடியுது, அது ஆல்கஹால். கொலஸ்ட்ரால்ன்றீங்க, அதுவும் ஒரு ஆல்கஹால்.
கொலஸ்ட்ரால். அதே போல் இப்போ நம்ம கோவிட் டைமில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெர்லைட் அது சானிடைஸ் வந்தாங்க, சானிடைசர் போட்டு கை வாஷ் பண்ணுங்கன்னு ஓயாமல் என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் எல்லாத்துலேயும் டிவியில் அது இதுன்னு சொல்லிக்கினே இருக்காங்க. அப்போ அந்த சானிடைசர்ன்றது என்ன என்ன ஆல்கஹாலில் கோடிக்கணக்கான ஆல்கஹால் இருக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்களே, இப்போ பெவரேஜஸில் யூஸ் பண்ணுறது எத்தில் ஆல்கஹால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த CH3OH யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நச்சுத்தன்மையுடைய, அதான் கள்ளச்சாராயம்ன்றது விஷத்தன்மையுடைய. ஆல்கஹாலில் ஒரே ஒரு இது மட்டும் கிடையாது, ஒரு ஆளை பற்றி படிக்கிறது கிடையாது. இது இப்போ இது 2வது ஆல்கஹால். இது அடுத்தது இப்படியா CH3 CH2 CH2OH இப்படியா அது பண்ணு போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ்லி ஒன்று நீட்டாக போயிட்டே இருக்கும். CHOH இப்போ இன்னும் போயிட்டே இருக்கும், 4 கார்பன் 5 கார்பன் அப்படின்னு நெடுக வச்சு போயிட்டே இருக்கும். சார் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ஆல்கஹால் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம பெட்ரோல் கூட கலந்து விற்கிறாங்க. எதிர்காலத்தில் பெட்ரோல்னா இது மாற்று எரிசக்தியாக பயன்படும், சூரிய எரிசக்தி கூட இதை வந்து எரிசக்தி அதை பெட்ரோலுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மெத்தில் ஆல்கஹால்ன்றது பாய்ஸ்னஸ். அதனால தான் இப்போ லேபில் கொடுக்குறாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற எல்லா ஆல்கஹாலையும் பார்த்தீங்கன்னா பியூராக வெறும் எத்தில் ஆல்கஹால் குடித்து அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திடுவாங்க. சரியா, அது வந்து அந்த பர்பஸ் அந்த லெபார்டரி யூஸுக்கு பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எத்தில் ஆல்கஹாலில் கொஞ்சம் மெத்தில் ஆல்கஹாலை கலந்து 1% கொஞ்சம் போதும். இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணுறதால அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதாகாது, அஃபெக்ட் ஆகாது, மாறாது. அதனால் கொஞ்சம் போதும் கலந்து ஸ்பிரிட்டுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ மெத்தில் ஆல்கஹால் இஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் இஸ் ஆடட் டு எத்தில் ஆல்கஹால் என்ன ஆகிடுது, அது இஸ் அன்ட்ரிங்கபிள் ஆகுது, அது இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். அதுதான் வாட் இஸ் கால்டு ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறது. அடுத்தது இந்த சானிடைசர் நீங்கள் மொத்தமாக ஆல்கஹால்னு சொல்லக்கூடாது. இப்போ டெட்டால்னா அது வந்து அஃப்கோர்ஸ் ஃபீனால் இது காம்பவுண்ட் அதில் இருக்குது. இப்போ இது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். எல்லா சானிடைசரும் மோஸ்ட்லி என்னது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஈவன் இப்போ ஊசி போடுறதுக்கு மேலே முந்தி இந்த தோல் என்ன பண்ணுவாங்க, பஞ்சில் அந்த ஸ்பிரிட்டு வைக்க, அதாவது ஸ்பிரிட் என்ன மெத்திலேட்டட் ஸ்பிரிட் எத்தில் ஆல்கஹால் பஞ்சில் அது வந்து இந்த இருக்கிற தூய்மைப்படுத்துறதுக்காக, அந்த கிருமிகள் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடம். ஈவன் ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பிரிட்டை போட்டு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ரேஷனை ஆரம்பிப்பாங்க. அப்போ சானிடைசர்ன்றது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். சரிதானே? சரி, ரைட். இப்போ இந்த ஆல்கஹாலை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுது என்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்ததான் இந்த ஆல்கஹால்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணுறது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். இப்போ ஆல்கஹால்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ மெயின்டேஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் OH குரூப்பை வச்சு, நம்பர் ஆஃப் OH குரூப் எத்தனை இருக்குது, அந்த OH குரூப் பேசிஸில் வந்து ஆல்கஹால்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அண்ட் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்தது வந்து எந்த கார்பனோட OH குரூப் இணைஞ்சிருக்குதோ அதை வச்சு நம்ம மறுபடியும் அது பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்லிட்டு ஆல்கஹாலை மறுபடியும் கிளாசிஃபை பண்ணுறோம். ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டடி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த நேமிங் படிக்கணும். சரியா, ஆல்கஹால்ஸை எப்படி பெயர் வைக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஆல்கஹால்ஸுக்கு எப்படி பெயர் வைக்கிறது, பெயர்லேயே 2 வகை இருக்குது, காமன் நேம், ஐயூபேக் நேம். அதே போல் கிளாசிஃபிகேஷன் எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லி லெட் அஸ் ஸ்டடி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஆல்கஹால்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 பெரும் பிரிவாக பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப் பிரசன்ட் இன் த காம்பவுண்ட். ஹைட்ராக்சில் குரூப்போட எண்ணிக்கையை வச்சு ஆல்கஹால்ஸை ஃபர்ஸ்ட் 2 பெரும் பிரிவாக பிரிக்கிறோம். என்ன சார் அதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் எப்போ வந்து மோனோன்னு வந்தாலும் அது ஒன்றுன்னு அர்த்தம். அது வெதர் இட் இஸ் கம்மிங் இன் பாட்டனி ஆர் ஜுவாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி, சயின்ஸில் எங்கே வந்தாலும் மோனோன்னா, இப்போ கூட நம்ம சாலிட் ஸ்டேட் படிக்கும் பொழுது என்ன படித்தோம், மோனோ கிளினிக்னு படித்தோம். அப்படின்னா அந்த ஒற்றை செறி, ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கும், ஒற்றை செறிவு. மோனோன்னா 1, கிளினிக்னா சாஞ்சி இருக்கிறது, ஒற்றை செறிவு. அதில் அப்போ வந்து ஆங்கிள் வந்து எல்லாமே சேமாக இருக்காது. சரிதானா? எல்லாமே இப்போ நம்ம கியூபிக்கில் பார்க்கும்பொழுது எல்லா ஆங்கிளும் 90 டிகிரி 90 டிகிரி வந்துச்சு இல்லையா? சரி, ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சரி, ஆல்ஃபா பீட்டா காமா
அதே போல் நீளம் அகலம் உயரம் A B C இது மூணுமே வந்து ஈக்குவல். ஆனால் அதில் அது போல் வருமா? வர ஒற்றை மோனோ இல்லைக்கு. சரி, அந்த மோனோன்ற வேர்டுக்கு அப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். சரி, ஓகே. இப்போ அடுத்தது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்ன அர்த்தம்? இப்போ பாலிடெக்னிக் காலேஜ்ன்றாங்க. பாலிடெக்னிக்னா என்ன அர்த்தம்? நிறைய டெக்னிக்கல் கோர்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு ட்ரைனிங் இருக்கும், மெக்கானிக்கல் ட்ரைனிங் இருக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர் ட்ரைனிங் இருக்கும். அப்படிங்கிற எல்லா டெக்னிக்கல் கோர்ஸும் ஒரே இடத்துல சொல்லி கொடுக்கறதால தான் அதுக்கு பேர் என்னது? பாலிடெக்னிக். பாலின்னா பலன்னு அர்த்தம். நீங்களே படிப்பீங்க பாட்டனிலாம் மோனோகாட், டைகாட், ட்ரைகாட்னு படிப்பீங்க. ஒரு வித்திலை தாவரம், 2 வித்து இருக்கிற தாவரம், 3. சரியா? இப்போ தேங்காய் என்ன எந்த கேட்டகரி? தேங்காய் எத்தனை விதை இருக்குது அது உள்ள? ஒன்றே ஒன்று தான், மோனோகாட். சரியா? மோனோ, மோனோ, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது இந்த நேமிங்கில் கூட இப்போ வரப்போகுது. சரி, இப்போ அது இருக்கட்டும். இப்போ நாம் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்லாம் மோர் தேன் டூ ஹைட்ராக்சில் குரூப் இருந்ததுன்னா அது வந்து பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். அந்த பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அஃப்கோர்ஸ் அகைன் we classify into டைஹைட்ரிக் ஆல்கஹால், டைஹைட்ரிக் ஆல்கஹால், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால், ட்ரைஹைட்ரிக் 2 OH குரூப் இருக்குது. அப்புறம் டெட்ராஹைட்ரிக் ஆல்கஹால், பென்டாஹைட்ரிக் ஆல்கஹால், ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்? ஒரு 2 OHனா 2 OH இருக்கிற காம்பவுண்டை எழுதணும். 2 OH இப்போ என்னது? CH2OH, CH2OH, எத்திலீன் கிளைகால், 1,2 ஈத்தேன் டயால். இதுக்கு எக்ஸாம்பிள். இது போல ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அதே போல் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்னா 3 OH வச்சு ஒரு காம்பவுண்ட் எழுதணும். 3 OH வச்சு இருக்கிற காம்பவுண்ட். கிளிசரால் இதில் இருந்து தான் அந்த நோபல் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்களே, அதை ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். நோபல் பரிசு கொடுக்கறதுக்கான பணத்தை எல்லாம் உயிர் எழுதி வச்சுட்டு போனவர் இவர் தான். நிறைய பல கோடி ரூபாய் சம்பாதிச்சதால ஒரு நோபல் பரிசை கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேலே. சரியா? கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் பரிசாக கொடுக்குறாங்க. பணமாக கையில் கொடுப்பாங்க. அதான் நோபல் பரிசு. அப்போ எந்த நோபல் அந்த 7க்கு மேலே நோபல் பரிசு கொடுக்குறாங்களே, அது எவ்வளோ பணம்? அப்போ அவ்வளோ பணத்தையும் அவர் ஒரு சொந்த காசு. அவரு தான் இந்த கிளிசரைட், GTN கிளிசரைட் ட்ரைநைட்ரேட் அந்த வெடிமருந்தை கண்டுபிடிச்சி அவருடைய படம் தான் அந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொடுத்துருப்பாங்க. சரிதானா? நைட்ரோகிளிசரின் தயாரித்து அது ஒரு வெடிமருந்து. அந்த காலத்தில் அதுதான் ஒரே வழி. அதை வச்சு தான், அதை பயன்படுத்தி தான் நம்ம ரயில் தண்டவாளங்கள்லாம் கற்கள் மலையை உடைச்சி அந்த கல் எடுத்து எல்லாத்துக்குமே இதுக்கு அந்த நைட்ரோகிளிசரின் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து வெவ்வேறு அது ஈக்குவலண்ட் பவர் இருக்கிற இது பண்ணிப்பாங்க. இப்போ ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். அடுத்து டெட்ராஹைட்ரிக் ஆல்கஹால். டெட்ராஹைட்ரிக் ஆல்கஹால்னால் என்னது? 4 OH இருக்கும். 4 C, CH2OH, CHOH, CH2, CHOH 4. பென்டாஹைட்ரிக் ஆல்கஹால், ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். இப்போ நீங்களே பார்த்துப்பீங்க, இந்த குளுக்கோஸ் எல்லாம் படிப்பீங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது OH 6 குரூப், 6 OH இருக்கும், 5 OH இருக்கும். சரியா? இப்படியா வந்து அந்த அந்த கார்போஹைட்ரேட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். சூக்ரோஸ்லேயும் அதே போல் இருக்கும். ஸோ அந்த பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து அந்த குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு. ஸோ அதனால தான் வந்து இந்த குளுக்கோஸுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு. என்னது? 6 கார்பன் இருக்கா? 6 கார்பன் இருக்குது. அதனால் ஹெக்ஸனால் வெரைட்டி அது. அதே போல் ஃப்ரக்டோஸ்லேயும் இப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து 2 இது OH குரூப் போயிட்டு வாட்டர் போயிட்டு அது சுக்ரோஸாக மாறிடும். இந்த பாட்டிலில் இதெல்லாம் வருது இல்லையா உங்களுக்கு? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல்ல ஆல்கஹால்ஸை பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சல் குரூப்பு present in the compound, they are classified into monohydric alcohol. அப்புறம் அடுத்தது என்னது? பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னா 2 OH குரூப் இருக்கிறது டைஹைட்ரிக் ஆல்கஹால். அதை இன்னும் ஷார்ட் பண்ணி சொல்லுவாங்க. கொஸ்டின் பேப்பர்லலாம் இப்படி இருந்துச்சுன்னா முடிக்காது. டயாக்ஸ்
அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஆல்கஹால் விச் இஸ் கண்டைனிங் 2 ஹைட்ராக்சல் குரூப். 2 OH குரூப் இருக்குது. 2 OH குரூப் இருக்கிறதால அதை நாம் என்ன சொல்கிறோம், டைஹைட்ரிக் ஆல்கஹால். அதை இன்னும் ஷார்ட்டாக டை ஆல். ஆல்னா OH, 2 OH இருக்கிறதால அது என்னது, டை ஆல். சரியா? அடுத்தது ட்ரை ஆல். இந்த 3 OH இருக்கிறதால ட்ரை ஆல். இது கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரையால். பேர் வைக்கிறதே அந்த பேரில் ட்ரையால்னு முடிக்கணும் நாம். அது நாம் இப்போ உடனே படிக்க போகிறோம். அதே போல் டெட்ரால், பென்டால், ஹெக்ஸால், அது போல் பெயினே இருக்கும். சரியா? இப்போ அடுத்தது அந்த கேட்டகரிக்கு போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் நீங்கள் வீட்டில் போயிட்டு புக் எடுத்து படிச்சிங்கன்னா புரியும். நாளைக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது எல்லாருமே என்ன செஞ்சிடணும், செகண்ட் வால்யூம் எடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்து. இப்போ ஆல்கஹால் குரூப்ஸ் அட்டாச்டு டு த sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். OH group attached to sp3 hybridized carbon. இன்னொரு கேட்டகரி என்ன சார் கேட்டீங்கன்னா OH group. OH groupனா ஆல்கஹால் குரூப், ஹைட்ராக்சில் குரூப். OH group attached to sp2 hybridized carbon. sp2 hybridized carbon. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லினா வினைல் ஆல்கஹால். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து CH2 டபுள் பாண்ட் CHOH. வினைல் ஆல்கஹால். வினைல் ஆல்கஹால். OH னா ஆல்கஹால், மீதி இருக்கிறத வினைல்னு சொல்லணும். அது எழுத்துக்குட்டி படிக்கிறோமே அதே போல தான். வினைல் CH2 டபுள் பாண்ட் CH, OH ஆல்கஹால், வினைல் ஆல்கஹால். அப்போ இதில் இருந்து இந்த OH group is attached to the carbon atom which is an sp2 hybridized carbon. sp2 hybridized carbon எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது? அதுதான் ரொம்ப சிம்பிள். டபுள் பாண்டு கார்பன் கூட டபுள் பாண்டு இருந்தால் அது sp2. ட்ரிபிள் பாண்டு இருந்துச்சா கார்பன் கூட ட்ரிபிள் பாண்டு இருந்ததுன்னா அது என்னது, sp. வெறுமனே அந்த டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்லாமல் கார்பனை சுற்றி எல்லாம் சிங்கிள் பாண்டாகவே இருந்துச்சுன்னா அது sp3. உனக்கு ஈஸியான வழி, இதுக்கு மேலே ஈஸியான வழி கிடையாது. என்ன ஈஸியான வழின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இது ஈஸியாக கண்டுபிடிக்கிற வழி. sp3 கார்பன்னா சேச்சுரேட்டட் கார்பன் இருக்கணும். அதாவது தட் மீன்ஸ் கார்பனை சுற்றி எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கணும். C சிங்கிள் பாண்டு C காம்பவுண்டாக நம்ம என்ன சொல்கிறோம், C சிங்கிள் பாண்டு C இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். sp2 கார்பன்னா எப்படி இருக்குன்னா கார்பன் டபுள் பாண்ட் C, கார்பன் டபுள் பாண்ட் இருந்தால் அது sp2. sp அப்படின்னு சொன்னால் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா அது என்னது, sp. சரிதானா? sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ அப்போ OH குரூப் sp3யோட இணைஞ்சிருக்கிற கார்பன். இந்த OH இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ நாம் இந்த sp3 ஹைப்ரிடைஸ் இதுக்குள்ளே மறுபடியும் வந்து நிறைய பிரிவுகள் படிக்கிறோம். சரி, இப்போ இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, OH குரூப் வந்து ஆல்கைலோட இணைஞ்சிருக்கிறது. ஆல்கைல்னா இப்போ CH3OH, CH3 CH2OH. சரிதானா? இப்போ அதே போல இங்கே வந்து இந்த ஆல்கீனைன் CH2 டபுள் பாண்ட் CH2OH. இது ஒரு கேட்டகரி. அடுத்தது மூணாவது கேட்டகரி வந்து என்ன சார்னா CH2OH. இந்த மூணு பெரும் பிரிவு இருக்கு. சரிதானா? இப்போ இதுல ஒவ்வொன்றிலையும் இதுலேயும் ஒவ்வொன்றிலையும் வந்து நாம மறுபடியும் என்ன படிக்கிறோம்னு சொன்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால்னு மூணுத்துலையுமே வரும். எப்பெல்லாம் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் கூட OH இருக்குதோ
அங்கே எல்லாத்துலேயும் நம்ம என்ன படிக்கணும்? பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? 3 டைப் இருக்கு. இப்போ நாம இந்த ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்குது ஆல்கைல் குரூப்பு கூட ஆல்கஹால் இணைஞ்சிருக்கிற குரூப்பு, அதை எடுத்துக்கிட்டு அதில் பிரைமரி செகண்டரி டெர்ஷரியை நாம் இப்போ படிக்கணும். பிரைமரி அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் சொல்றேன், எப்பெல்லாம் OH குரூப்பு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட இருக்குதோ, கனெக்ட் ஆகிருக்குதோ, அப்பெல்லாம் அதில் மறுபடியும் என்னென்னலாம் படிக்கிறோம்? பிரைமரி ஆல்கஹால். அடுத்தது வந்து என்னது? செகண்டரி ஆல்கஹால். மூணாவது கேட்டகரி என்னது? டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரின்றதை நாம இப்படி எழுதுறோம், 3 போட்டு மேலே சொல்லிச்சிடுவோம். டெர்ஷரி ஆல்கஹால் 3 டிகிரி ஆல்கஹால். இது 2 டிகிரி செகண்டரி ஆல்கஹால். இது பிரைமரி ஆல்கஹால். நீங்க யாரெல்லாம் புரிஞ்சு படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியும், மற்றவங்களுக்கு இதை பதில் சொல்ல தெரியாது. இப்போ நானே உங்களுக்கு இதை நடத்திட்டு ஒரு சில காம்பவுண்ட் எடுத்து நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். இப்போ பிரைமரி ஆல்கஹால்லாம் ஒன்றும் இல்லை, அந்த OH இணைஞ்சிருக்கிற கார்பன் கூட மேலும் ஒரே ஒரு கார்பன் இணைஞ்சிருந்தா அது பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால்னா இங்க பாரு, இப்போ நான் ஒரு ஆல்கஹாலை எழுதுறேன், இதான் அந்த ஆல்கஹால். இதுக்கு பேர் எப்படி வைக்கிறதுன்றது இப்போ உடனே இமிடியேட்டாக இந்த முடிச்சுட்டு இந்த கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவேன். இதுவரை நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு புரியும். இப்போ இந்த ஆல்கஹாலை எழுதிட்டேன்னா, இந்த ஆல்கஹாலை வந்து இந்த ஆல்கஹாலுடைய உண்மையான அமைப்பு என்ன தெரியுமா? இதுதான் இந்த ஆல்கஹாலுடைய உண்மையான அமைப்பு. OH. இதில் இருக்கிற எல்லா 2 கார்பன் இருக்கிற 2 கார்பனுமே sp3 ஹைபிரிடைஸ்டு தான். sp3 ஹைபிரிடைஸ்டுனா நான் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறேன்? கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கணும். எங்கே பார்த்தாலும் சிங்கிள் பாண்டு தான் வருது இல்லையா? ஒத்த கோடு, ஒரு கோடு பட்டா பாண்டு கெமிஸ்ட்ரியில், அப்போ சிங்கிள் பாண்ட் இருக்குது. அதனால அது என்னது? sp3 ஹைபிரிடைஸ்டு கூட OH இருக்குது. அந்த கேட்டகரியில் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்குள்ள மறுபடியும் உட்பிரிவு 3 பிரிவு இருக்குது. பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த OH கூட இணைஞ்சிருக்கிற கார்பன் மேலும் ஒரே ஒரு கார்பனோட இணைஞ்சிருந்தா அது பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சுதா? சில நேரங்களில் இப்போ இது ஒரு எக்ஸப்ஷன் போல, இப்போ இது பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா கேட்டால் சார் இது கூட இன்னொரு கார்பன் இல்லையா சார்னு சொல்லக்கூடாது. அது இல்லாமல் இருந்தாலும் பிரைமரி ஆல்கஹால், இதுவும் பிரைமரி தான். இதுதான் எக்ஸப்ஷன் போல. அந்த நம்ம சொல்கிற டெஃபினேஷன் என்ன சார்னா, OH-ஓட இணைஞ்சிருக்கிற கார்பன் ஃபர்தராக மேலும் ஒரு கார்பனோட மட்டும் இணைஞ்சிருந்தால் அது பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சுட்டு இப்போ எதை கேட்டாலும் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்க. அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பார்க்கணும், மற்ற இடத்த பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய இப்போ எக்ஸாம்பிள் வரும்போது உனக்கே நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தா நான் ஒரு காம்பவுண்ட் எழுதுவேன், இப்போ உடனே கூட எழுதுனா நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுவீங்களான்னு கரெக்டாக சொன்னால் நான் உண்மையிலே பாராட்டுறேன். OH குரூப்பு இப்போ இது வந்து பிரைமரி ஆல்கஹால். இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் எழுதவா? காம்பவுண்டை எழுதிட்டு சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த கொஸ்டின் கேட்குறேன். இது புரிஞ்சிடுச்சு நல்லா. இப்போ அடுத்தது செகண்டரி ஆல்கஹாலுக்கு போகலாமா? செகண்டரி ஆல்கஹால்னா CH3. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் நம்ம அடுத்தது நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து படிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கு? ஃபங்க்ஷனல் குரூப்பு இருக்கு, OH. அதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்போட இணைஞ்சிருக்கிற கார்பன் இதானே. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட இணைஞ்சிருக்கிற கார்பன் வந்து என்னது? மேலும் 2 கார்பனோட இணைஞ்சிருக்குது. அதனால இது வந்து நம்ம என்ன சொல்லணும்? செகண்டரி கார்பன்.
அதாவது functional group pairing carbon atom should be connected with 2 more carbon atoms. புரிஞ்சுதா இது? செகண்டரி புரிஞ்சுட்டா? இப்போ அடுத்து நம்ம டெர்ஷரி கார்பனுக்கு போலாமா? இப்போ டெர்ஷரி கார்பனுக்கு நீங்களே பதில் சொல்லலாமே. CH3CH. நீங்களே இங்க பாரு, டெர்ஷரி கார்பன் சொன்னா CH 3 OH. இப்போ நம்ம டெஃபினிஷன் படி ஃபங்க்ஷனல் குரூப் இணைஞ்சிருக்கிற கார்பன், அந்த கார்பன் ஃபர்தரா 3 கார்பனோட இருக்கு. அதனால இது டெர்ஷரி ஆல்கஹால், 3 டிகிரி ஆல்கஹால். இது போல எந்த காம்பவுண்டை கொடுத்தாலும் உனக்கு பதில் சொல்ல தெரியும். புரிஞ்சுதா? இப்போ நானே இன்னொரு எக்ஸாம்பிள், இது ஒவ்வொன்றுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், வேற டிஃப்ரெண்ட்டாக எடுத்து. இதுக்கு பேர் பென்சீன். இப்போ நீங்க சொல்லுங்க, இது எந்த டைப் ஆஃப் ஆல்கஹால்? டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால்ன்றவங்களாம் கை தூக்கு. சரி, டெர்ஷரி இல்லை சார், இது வேற என்ன? செகண்டரின்றவங்களாம் கை தூக்கு. எப்படி இது செகண்டரின்றீங்க? பிரைமரின்றவங்களாம் கை தூக்கு. சரி, இப்போ நீங்கள் செகண்டரின்றவங்க சொன்னதெல்லாம் தப்பு. இது இஸ் ஒன்லி எ டெர்ஷரி ஆல்கஹால். இது டெர்ஷரி ஆல்கஹால். எப்படி சார் டெர்ஷரி ஆல்கஹால்னா, இங்கே OH குரூப் இருக்கா? OH குரூப் இணைஞ்சிருக்கிற கார்பன் இது தானே. அந்த கார்பன் மேலும் CH3 you should understand that there is C. முதல்ல அங்கே ஒரு C இருக்குது. 6 கார்பன்ல பென்சீனில் இருக்க, நீங்கள் 11th இது படிச்சிருக்கோம். பென்சீனில் இருக்கிற எல்லா மூலையிலையும் எப்படி நம்ம இந்த லேட்டஸ்ட்டாக சாலிட் ஸ்டேட்டில் மூலையிலலாம் ஆட்டம் இருக்குன்னு படிச்சிருக்கலாம். அதே போல் எங்கெல்லாம் மூளை வருதோ அந்த 6 பாயிண்ட்லேயும் ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர், அது ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர். அந்த 6 டைப் கிறிஸ்டலில் அது அந்த ஹெக்ஸாகோனலில் ஒவ்வொரு இடத்துலையும் சி இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அந்த சிக்கு, அந்த வேலன்சிக்கு ஏற்றாப்புல ஹெச் இருக்குன்னு அர்த்தம். வேலன்சிக்கு தந்தாப்புல இப்போ இந்த இடத்துலலாம் CH, அந்த ஹெச் போய் தான் இது வந்தது. அதனால் இட் இஸ் ஒன்லி டெர்ஷரி ஆல்கஹால். நீங்கள் இந்த இடத்த பார்க்காம ஒரு சிலர் ப்ரைமரின்னு சொல்கிறீங்க. அது இந்த இடத்துல 6 கார்பன் 6 மூலையிலையும் இருக்குது. ஒவ்வொரு கார்பனும் ஹைட்ரஜனோட வேற இணைஞ்சிருக்குது. இங்கேருந்து ஹைட்ரஜன் போயிட்டு தான் அதுக்கு பதிலாக இந்த குரூப் வந்துச்சு. அதனால இது ஒரு ஆல்கஹால். தட் டூ இட் இஸ் அன் அரோமேட்டிக் ஆல்கஹால். அரோமேட்டிக்னா பென்சீன் வளையம் இருக்கிற காம்பவுண்டை, பென்சீன் வளையம் இருக்கிற ஆல்கஹால் அரோமேட்டிக் ஆல்கஹால். பென்சீன் வளையத்தோட சைட் செயினில் இணைஞ்சு, அதுவே பென்சீன் வளையத்தில் நேரடியாக OH இணைஞ்சிருச்சுன்னா அதை ஆல்கஹால்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நாம் ஸ்பெஷலாக இன்னொரு பேர் சொல்லணும். அதுதான் என்னது? ஃபீனால்னு சொல்லணும். அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. அது இந்த லெசனோட எண்டில் படிக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே போட பாரு, இது இப்படி உள்ளே ரவுண்டு அரோமேட்டிக் செக்ஸ்டட் போட்டிங்கன்னா அது பென்சீன்னு சொல்லணும். பென்சீனில் OH இணைச்சிட்டேன். OH குரூப் இருந்தால் நம்ம வழக்கமாக என்னன்னு சொல்லுவோம்? ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஆனால் யூ ஷுட் நெவர் கால் திஸ் காம்பவுண்ட் அஸ் ஆல்கஹால். இது ஆல்கஹால்னு நீ சொல்லவே கூடாது. இது ஆல்கஹால் இனமே கிடையாது. அதுக்கு பதிலாக இது தனி இனம், அதுதான் ஃபீனால்னு சொல்கிறது. ஆல் முடிஞ்சா அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் OH குரூப் இருக்குது. பட் இட் இஸ் நாட் ஆல்கஹால், இட் இஸ் ஃபீனால்னு சொல்லணும். ஃபீன்னா பென்சீன் கூட்டலால் ஃபீனால். அப்போ வாட் ஆர் ஃபீனால்ஸ்னு கேட்டால் முடிக்கக்கூடாது. OH குரூப் டைரெக்டாக பென்சீனில் இணைஞ்சிருந்தா அதை ஃபீனால்னு சொல்லணும். பட் இட் should not be called as aromatic alcohol. அரோமேட்டிக்னா பென்சீன் வளையம், இந்த பென்சீன் வளையம் இருந்தால் அரோமேட்டிக். ஆனால் அந்த அரோமேட்டிக் கூட OH இருக்குது. அரோமேட்டிக் கூட டைரெக்டாக அது OH is connected directly with the benzene nucleus. It is not called aromatic alcohol, it is phenol. Special category, special type of hydroxy derivative. இதுவே இங்கேயும் பென்சீன் தான் இருக்குது, ஆனால் OH இருக்குது. ஆனால் this OH is not directly connected with benzene. இது நேராக பென்சீனில் இணைஞ்சிருக்கு இல்லையா, அது த்ரூ சைட் செயின் இன்னொரு கார்பன் வழியாக இணைஞ்சிருக்குது. அதனால் இதை நாம் என்னன்னு சொல்லணும்? அரோமேட்டிக் ஆல்கஹால். இது ஆல்கஹால்னு சொல்லணும். தட் டூ அரோமேட்டிக் ரிங் இருக்குது. அதனால் இது அரோமேட்டிக் ஆல்கஹால். இட் இஸ் ஆல்கஹால்.
பட் ஹியர் த OH group is directly connected with benzene. அதனால இது வந்து என்னது ஃபீனால் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? சரி, அப்போ இது முடிஞ்சிட்டா இப்போ நாம இந்த செகண்டரி ஆல்கஹாலுக்கு போகலாமா? செகண்டரி ஆல்கஹாலுக்கு இந்த அலிஃபேட்டிக் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதவா? அது செகண்டரி ஆல்கஹால் ஏற்கனவே எழுதியாச்சு. இதை வச்சு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பென்சின் ரிங் போடுறோம். பென்சின் ரிங் போட்டாச்சு. இதே அந்த அரோமேட்டிக் கேட்டகரியை வச்சுக்கிட்டு எழுதுறேன். இப்போ வந்து CH3 CHOH. இங்க பாருப்பா, செகண்டரி OH குரூப் இருக்கா? OH குரூப் ஒரு கார்பன்ல இணைஞ்சிருக்கா? அது கூட 2 கார்பன் இருக்கு. இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன். அதனால இது வந்து இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். இந்த கார்பனுக்கு பேரே செகண்டரி கார்பன் ஆட்டம். அதே போல இங்க எழுதுறேன் பாரு, பிரைமரி ஆல்கஹால் CH2OH. உள்ள ரவுண்ட் போட்டுறேன். ரவுண்ட்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலா அது அரோமேட்டிக் அரோமேட்டிக் பை எலக்ட்ரான். சரியா? இந்த ரிஃப்ரெஷர் கோர்ஸ் புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல OH group connected with one carbon atom, that carbon atom connected with only one more carbon atom, that is therefore this is primary alcohol. ஸோ இப்படி தான் நாம ஆல்கஹாலை கிளாசிஃபை பண்ணுறோம். இப்போ நாம் அந்த எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் போல் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகும், உனக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நானே உனக்கு சில காம்பவுண்ட்ஸ் எழுதுறேன், நீயே சொல்லணும். புரிஞ்சுதா? சரி, ரைட். தேங்க்யூ. அங்கே